இறைநிலையிலிருந்து மனிதர்களா பிறப்பெடுத்து தன்னுடைய மனித பிறப்புல தான் இந்த அற்புதத்தை நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்றதும் உண்மை. இந்த மருந்தில்லா மருத்துவத்தை ஜப்பானியர்கள் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இதுல ஒரு டிராபேக் முற்காலத்துல இருந்திருக்கு. நம்மளுடைய கர்ம வினைகளை நம்ம அனுபவிக்கிறதுல இருந்து தப்பிக்கிறோம், எஸ்கேப் ஆகும் இல்லையா? அப்படின்ற ஒரு எண்ணம் எதனால இப்படி பாதிக்கப்படுறோம், இது பாதிப்படையாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இவருக்குள்ள எழுது. அவருடைய வாழ்க்கையின் அர்த்தம், பர்பஸ் ஆஃப் திஸ் லைஃப் என்னன்ற ஒரு தேடலுக்கான பதில் கிடைக்கல. மவுண்ட் புராமா அப்படின்ற ஒரு மலை, அதாவது இன்னைக்கும் ஜப்பானியர்கள் மெடிடேஷன் பண்ணணும், தியானம் பண்ணணும் அப்படின்னா இருபத்தோரு நாள் தொடர்ச்சியா ஒரு தியானம் பண்ணிட்டு இருக்காரு. இது எந்த காலகட்டத்தில் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னா 1922, சரியா சொல்லணும்னா 1922 இந்த 21 நாளா சாப்பிடாத, உடல் வலிமை இழந்து ஒரு சோகத்துல உடம்பு இருந்தாலும் மனதளவுல ரொம்ப புத்துணர்ச்சியா அவர் ஃபீல் பண்றாரு. அவருக்கு ஏதோ ஒரு உணர்வு, நமக்கு நம்ம தேடிக்கிட்டு இருந்த ஒரு இது நமக்கு கிடைச்சிருச்சு. அனைவருக்கும் வணக்கம். நம்ம முற்காலங்கள்ல இதிகாச புராணங்கள்ல ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம். அதுல முக்கியமான விஷயம், மகான்கள் நம்ம மனித குலத்துல உண்டாகக்கூடிய நோய்களை தங்களுடைய ஸ்பரிசங்களால சரி செஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்திருக்கோம். மகான்கள் நம்மளை தொடர்றது மூலியமாவும், நம்மளை ஆசீர்வாதம் பண்றது மூலியமாவும் நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்குது, நோய்கள் குணமாகுது, கர்ம வினைகள் நீங்குது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இயேசுநாதரா இருக்கட்டும், ஸ்ரீ கிருஷ்ணரா இருக்கட்டும், புத்தரா இருக்கட்டும், பலர் தங்களுடைய வாழ்நாள்ல இந்த மாதிரி நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காங்க. அவர்கள் எல்லாருமே இறைநிலையிலிருந்து மனிதர்களா பிறப்பெடுத்து தன்னுடைய மனித பிறப்புல தான் இந்த அற்புதத்தை நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்றதும் உண்மை. தங்களுடைய வாழ்நாள்ல எப்படி இந்த உன்னத நிலையை அடைஞ்சாங்க அப்படின்ற சூட்சமத்தையும் நமக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. மறைமுகமா அவங்க சொல்ல வர விஷயம், இந்த ஆற்றல் நம் மனித குலத்துல ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கு அப்படின்றதுதான் உண்மை. இப்ப இல்ல, 1000 வருடங்களாவே நம்ம நாட்டிலையும் சரி, இந்த உலகத்திலையும் சரி, வெவ்வேறு இடங்கள்ல இந்த தொடு சிகிச்சை பிரபஞ்ச பேராற்றலை உபயோகப்படுத்தி தம் மனநிலையும் உடல் நிலையும் சரி செய்யக்கூடிய ஒரு உன்னத முறை ஹீலிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹீலிங் டெக்னிக்ஸ் அப்படின்றது தொன்று தொட்டு இருந்துட்டு தான் வருது. நம்மளுடைய கலாச்சாரம் ரொம்ப ஒத்து போகக்கூடிய ஒரு சில நாடுகள்ல ஜப்பானும் ஒன்று. ஜப்பானியர்களுக்கும் இந்தியர்களுக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு. பொருளாதார வணிக கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நிறைய இருந்திருக்கு அப்படின்றத நம்மளுடைய வரலாறு சொல்லுது. ஜப்பான் நாட்டுல கைகி அப்படின்ற ஒரு ஹீலிங் டெக்னிக் 1000 வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்தே பிராக்டிஸ்ல இருந்துட்டு இருக்க ஒரு விஷயம். இந்த கைகி அப்படின்ற டெக்னிக் என்ன அப்படின்னா, மருந்தில்லா ஒரு மருத்துவம். இந்த மருந்தில்லா மருத்துவத்தை ஜப்பானியர்கள் பயன்படுத்திட்டு இருந்துகிட்டும் இருக்காங்க. ஜப்பானியர்கள் மட்டும்தான் பயன்படுத்துறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. நம்ம பண்டை தமிழர்களும் இந்த முறையை வெவ்வேறு விதமா செயல்முறைப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத நம்ம வரலாறு சொல்லுது. இருந்தாலும் இந்த ஹீலிங் டெக்னிக்ஸ் இதுல ஒரு டிராபேக் முற்காலத்துல இருந்திருக்கு. அது எந்த மாதிரியான டிராபேக் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம செஞ்ச கர்ம வினைகள் அப்படின்றதுல நமக்கு நம்பிக்கை இருக்கு. ஒருவருடைய உடல்நிலை பாதிப்படைகிறதும் அதனாலதான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்லது நடந்தாலும் சரி, தீயது நடந்தாலும் சரி, அதற்கு நாமே காரணம். அந்த வகையில
நம்மளுடைய உடல் உபாதைகள், மன சோர்வு, இது எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். அதை நம்ம அனுபவிக்கணும். ஆனா இந்த ஹீலிங் டெக்னிக், தொடு சிகிச்சை மூலியமா நம்மளுடைய உடல் நிலையை வந்து சரி செய்யறாங்க, மன சோர்வை வந்து சரி செய்யறாங்க, உடல் சீராகுது, உடல் நலம் பெறுது அப்படின்னும் போது நம்மளுடைய கர்ம வினைகளை நம்ம வந்து அனுபவிக்கிறதுல இருந்து தப்பிக்கிறோம், எஸ்கேப் ஆகும் இல்லையா? அப்போ அந்த கர்மா வந்து அந்த ஹீலர்ஸை அஃபெக்ட் பண்ணிருக்கு. அவங்களுடைய மனநிலை, உடல்நிலை பாதிப்படைஞ்சிருக்கு. இது வரலாற்று சான்று. ஸோ ஹீலர்ஸ் ஒரு தன்னலமற்ற பொதுநல உணர்வோடு இருக்கக்கூடியவங்க இந்த ஹீலிங்கை தொடர்ந்து செஞ்சிருக்காங்க. என்னதான் அவங்களுடைய உடல்நிலை, மனநிலை சோர்வடைந்தாலும் பாதிப்படைந்தாலும் தொடர்ந்து வந்து இந்த விஷயத்த செஞ்சிருக்காங்க. சரி, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த யூனிவர்சல் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்ச பேராற்றல், இதை மனிதகுல மேம்பாட்டிற்காக, மருந்தில்லா மருத்துவத்திற்காக எப்படி நமக்கு உபயோகப்படுத்திக்க முடியும், நம்மளும் பாதிப்படையாமல் பிறருடைய நலத்திற்காக எப்படி உபயோகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு மகான் ஆராய்ச்சி செஞ்சு இறைநிலையை உணர்ந்து நமக்காக சில வழிமுறைகளை வந்து கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கார். இன்னைக்கு அது உலகம் முழுவதும் பல ஆயிரக்கணக்கான மக்களால பயன்படுத்தப்பட்டு வருது. ஆமாங்க, மருந்தில்லா மருத்துவம், எல்லா நோய்களுக்கும் மருந்தில்லாத ஒரு தீர்வு தர முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டிட்டு போயிருக்காரு. அவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவர் வாழ்க்கையில நடந்த விஷயங்கள், அவர் மேற்கொண்ட ரிசர்ச், எப்படி இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறார் அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். மிகாவோ யூஷி சென்சை அப்படின்ற மகான் 1800களில் ஜப்பான் நாட்டை சேர்ந்த நகோயா அப்படின்ற ஒரு மாநகரத்துல தனாய் அப்படின்ற ஒரு கிராமத்துல பிறக்கிறார். சரியா சொல்லணும் அப்படின்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1865ஆம் ஆண்டு அவர் வந்து அந்த இடத்துல பிறக்கிறார். அவர் வந்து உசைமோன் அப்படின்ற தந்தை, கவாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாய். இவர்களுக்கு ஒரு நன்மகனாய் வந்து பிறக்கிறார். அவர்களுக்கு கூட பிறந்தவங்களும் இருக்காங்க, அண்ணன் தம்பி எல்லாருமே இருக்காங்க. இப்படி ஒரு கூட்டு குடும்பமா தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவருடைய சின்ன வயசுல இருந்தே இவருக்கு வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ், அதுல வந்து நிறைய ஈடுபாடு இருந்திருக்கு. ஜப்பானியர்கள், சீனர்கள் இவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. இவரும் வந்து கீகி அப்படின்ற ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ்ல தேர்ந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்தே அதுல வந்து நல்ல தேர்ச்சி பெற்றிருக்காரு. கூடவே இவருக்கு வந்து ஒரு சோசியல் சர்வீஸ், பொது நல உணர்வு, பொது ஜனத்துக்கு வந்து நல்லது செய்யணும், அவர்களுக்காக உழைக்கணும் அப்படின்ற ஒரு உன்னதமான எண்ணமும் வந்து சிறு வயதுல இருந்தே இவர் மனசுல வந்து இருந்துட்டு இருந்திருக்கு. இதனாலேயே என்னவோ தெரியல, அரசாங்கத்தை சார்ந்த ஒரு சிவில் சர்வெண்டாவும் வந்து வேலை செய்திருக்கிறார். நிறைய ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, புத்துணர்வு மையம். யாருக்குன்னா பிரிசனர்ஸ், ஜெயில் கைதிகளுக்கு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ் வந்து இவர் செஞ்சு கொடுத்திருக்காரு. நிறைய பேர் வாழ்க்கையில வந்து மன புத்துணர்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயத்தையும் இவர் தொடர்ந்து பண்ணிட்டு வர்றார். இவருடைய இந்த வாழ்க்கை பயணத்துல இவர் வந்து இந்த ஹீலிங் டெக்னிக்ஸாலையும் வந்து ஈர்க்கப்படுறார். ஏன்னா ஒரு மனித குலத்துல அவர்களுடைய மனதை வந்து சீர்படுத்துறதுக்கும் செம்மைப்படுத்துறதுக்கும் இவர் வந்து முற்படும் போது இந்த ஹீலிங் டெக்னிக்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெய்கி அப்படின்ற ஒரு ஜப்பனீஸ் ஹீலிங் டெக்னிக்ஸுக்கும் ஈர்க்கப்படுறார். அதையும் போய் கத்துக்கிறார். என்னதான் அவர் அதை கத்துக்கிட்டாலும் அவர் உணர்றாரு, இதை நம்ம ஹீல் பண்ணும்போது இதனால நம்மளும் பாதிக்கப்படுறோமே அப்படின்ற ஒரு எண்ணம். எதனால இப்படி பாதிக்கப்படுறோம், இது பாதிப்படையாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இவருக்குள்ள எழுது. இவர் தொடர்ந்து வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து பல மத நூல்கள், தன்னுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக பல மத நூல்களை வந்து இவர் தொடர்ந்து படிச்சுட்டு வர்றார். பல மதங்களை பத்தி படிக்கிறார். கிறிஸ்டியானிட்டியை பத்தி படிக்கிறார், புத்திசத்தை பத்தி படிக்கிறார், தாவோயிசம்னு சொல்லுவாங்க ஜப்பானிய முறை மதம், அதை பத்தியும் படிக்கிறார். இந்த மாதிரி பல மத நூல்கள்ல கூர்ந்து பல விஷயங்களை வந்து இவர் கிரகிச்சிக்க வந்து முற்படுறார். இவருடைய பிரதான தேடல் வந்து வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, எதற்காக இந்த பிறப்பு அப்படின்றத தேடிதான் இவருடைய பயணம் இருக்கு. இதுல பல விஷயங்களை இவர் வந்து பார்த்துட்டு போறார். முக்கியமா இவர் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து மென்டல் ஸ்டேட், அதாவது நம்மளுடைய மனநிலை, உடல் பிசிக்கல் ஸ்டேட் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஆன்ம நிலை. உடல், மனம், ஆன்மா,
இது மூணுத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணி ஒரு சேர நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்துறது அப்படின்ற விஷயத்தை நோக்கி நிறைய நகர்வுகளை வந்து நகர்த்திக்கிட்டே போறாரு. எல்லா மதங்கள்லயும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து கிரகிச்சுக்கிறார். இதுல முக்கியமா கிறிஸ்டியானிட்டியை பார்க்கும்போது அவர் ஒரு விஷயத்துல வந்து ஈர்க்கப்படுறார். நாமளும் அதை கேள்விப்பட்டிருக்கோம். இயேசுநாதர் தன்னுடைய வாழ்நாள்ல நிறைய மக்களுடைய நோய்களை வந்து சரி செஞ்சிருக்கார் தன் ஸ்பரிசத்தால அப்படின்னு சொல்லி அவர் வந்து படிக்கிறார். ஆனா அவருக்கு அது எந்த பாதிப்பும் தரல அப்படின்றதையும் அவர் ஆச்சரியத்தோட பாக்குறார். எப்படி இது இவரால முடியுது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இவருக்குள்ள வந்து ரொம்ப ஆழமா வந்து பதியுது. இதை நோக்கி தேடி அவருடைய பயணம் வந்து தொடருது. அப்படியே காலகட்டங்கள் நகருது. அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலை ஸ்பிரிச்சுவல் தேடல்கள் தேடிக்கிட்டே இருக்கார். ஒரு சிலருடைய வழிகாட்டுதல், என்னுடைய கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கலையே அப்படின்னு அவர் தேடும்போது ஒரு சிலர் வந்து வழிகாட்டுறாங்க. நீங்க வந்து இந்தியாவின் சான்றோர்களை போய் பாருங்க. இமயமலை தொடர்ச்சியில நிறைய சான்றோர்கள் தன்னுடைய வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து இறைநிலையை அடைந்த மகான்கள் அங்க வாழ்ந்தாங்க. உங்களுடைய கேள்விக்கு அங்க பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இவர் வந்து அக்ராஸ் த குளோப், அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ், சைனா, இந்த மாதிரி நிறைய நாடுகள்ல பயணம் பண்ணி இறுதியா வந்து இமயமலை தொடர்ச்சியில புத்த மத போதகர்கள் கிட்ட தன்னுடைய தேடல்களை பத்தி சொல்றார். நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறார். த தந்த்ரா ஆஃப் லைட்டிங் ஃபிளாஷ் அப்படின்ற ஒரு ஹோலி புக், புனித நூல் வந்து புத்த மதத்துல இருக்கு. புத்திசத்தை பத்தின புனித நூல். அந்த புனித நூலை வந்து அவர் முழுவதுமா படிக்கிறார். அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து முழுசா கிரகிச்சு உள்வாங்கிக்கிறார். அவருக்குள்ள ஒரு ஞானம் பிறக்குது. ஒரு சில விடை வந்து கிடைக்குது. ஒரு சில வழிமுறைகளை வந்து அவர் கத்துக்கிறார். ஆனா அவருக்கு இன்னும் அவருடைய தேடலுக்கான பதில் கிடைக்கல. அவருடைய வாழ்க்கையின் அர்த்தம், பர்பஸ் ஆஃப் திஸ் லைஃப் என்னன்ற ஒரு தேடலுக்கான பதில் கிடைக்கல. அதாவது இந்த புத்த மத புத்தகத்தை அவர் வந்து படிக்கிறார். படிச்சுட்டு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறார். இன்னமும் அவருக்கு தேடல்கள் இருக்கு. கிட்டயாவது போய் நான் வந்து ஒரு குருகுலத்துல சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென் துறவி கிட்ட போய் மாணவரா சேர்றார். அந்த ஜென் துறவி கூட ஒரு 3 வருட காலம் பயணம் பண்றார். நிறைய விஷயங்களை கத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு முடிவெடுக்கிறார். சரி, நம்ம வந்து இறை தியானத்துல வந்து நித்திரையில உட்காருவோம், ஒரு இறை சிந்தனையில ஒரு தியானம் பண்ணுவோம், ஒரு தவம் பண்ணுவோம், ஃபாஸ்டிங் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்குள்ள வருது. அவர் இறுதியா என்ன பண்றார் அப்படின்னா, டோக்கியோ நகரத்திலிருந்து வடக்கே இருக்கக்கூடிய மவுண்ட் குராமா அப்படின்ற ஒரு மலை, அதாவது இன்னைக்கும் ஜப்பானியர்கள் மெடிடேஷன் பண்ணணும், தியானம் பண்ணணும் அப்படின்னா இந்த மவுண்ட் குராமாக்கு போய் அங்க இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சியில நின்று தியானம் பண்ணக்கூடிய வழிமுறை இன்னைக்கும் இருக்கு. அந்த மவுண்ட் குராமால 21 நாள் தொடர்ந்து உண்ணாவிரதம், ஃபாஸ்டிங் இருந்து தியானத்துல இருக்காரு. முழுசா இறை நாமத்தை சொல்லிக்கிட்டு இறை சிந்தனையில மட்டும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, சாப்பாடு இல்லாம 21 நாள் தொடர்ச்சியா வந்து ஒரு தியானம் பண்ணிட்டு இருக்காரு. இது எந்த காலகட்டத்துல பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னா 1922, சரியா சொல்லணும்னா 1922ல இவர் வந்து மவுண்ட் குராமால இந்த 21 நாள் தியானத்தை ஸ்டார்ட் பண்றாரு. நாட்கள் கடந்து போயிட்டே இருக்கு. இவர் உண்ணாவிரதம் இருக்கிறதுனால இவருடைய பாடி கண்டிஷன், நம்ம என்னதான் மென்டலி ஃப்ரெஷ்ஷா இருந்தாலுமே ஒரு 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 என்ன சொல்றது, டிஸ்சார்ஜ்டு நிலைமையில, அதாவது ஒரு வலிமை இழந்து ஒரு நிலைமையை வந்து அவர் அடைகிறார். 21 நாள் ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்டுக்கு வராரு. இந்த 21வது நாள் மிட் நைட் அவரே மறந்து ஒரு மயக்கம் அடைந்த நிலையில அவர் விழுந்துடுறாரு. சடனா அவருக்கு ஒரு 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 உணர்வு. எப்படிப்பட்ட உணர்வுனா, மின்னல் வந்து அவரை தாக்குற மாதிரி ஒரு உணர்வு. ஒரு வெள்ளை பந்துக்குள்ள அவர் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு. இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலுக்குள்ள அவர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு வெள்ளை, நல்ல ஒரு வெளிச்ச வட்டம், அதுக்குள்ள அவர் இருக்கார். ஒரு மின்னல் தாக்குன ஒரு உணர்வு, டமாரம் தலையில அடிச்ச மாதிரி ஒரு உணர்வு அவருக்குள்ள வருது. சோ இந்த எழுந்து அவர் கண்ணு வீழ்ச்சி பார்க்கும்போது அவருக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சி. இந்த 21 நாளா சாப்பிடாத, உடல் வலிமை இழந்து ஒரு சோகத்துல உடம்பு இருந்தாலும் மனதளவுல ரொம்ப புத்துணர்ச்சியா அவர் வந்து ஃபீல் பண்றாரு. அவருக்கு ஏதோ ஒரு உணர்வு, நமக்கு வந்து நம்ம தேடிக்கிட்டு இருந்த ஒரு இது வந்து நமக்கு கிடைச்சிருச்சு, நம்ம எதை தேடி போயிட்டு இருக்கோமோ அந்த விஷயம் நமக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சாட்டிஸ்பாக்சன் அவருக்குள்ள. அந்த சாட்டிஸ்பாக்சனோட அவர் என்ன பண்றாரு, இதை நம்ம குரு, அந்த ஜென் துறவி இருக்கார் இல்லையா, இவர் 3 வருஷமா படிச்சுட்டு இருக்க அந்த ஜென் துறவி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மவுண்ட் குராமால இருந்து இறங்கி ஓடி வரார். திபுன்னு ஒரு ஆர்வத்தோட. நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சிச்சுன்னா நம்ம யார்ட்டையா பெரியவங்க கிட்ட சொல்லுவோம் இல்லையா, வீட்டுல வந்து ஓடி வரும்போது என்ன ஆகுது, டக்குன்னு ஒரு கால் பாறையில வந்து, மலைப்பகுதி இல்லையா, பாறையில கால் பட்டு அடிபட்டு காலில் ரத்தம் வருது. அடிபட்டோன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், கால் ஏதாவது இடிச்சிருச்சுன்னா அம்மா அப்படின்னு சொல்லி கால் அந்த இடத்த பிடிப்போம் இல்லையா, அப்படி கை வச்சு இப்படி பிடிப்போம். அவரும் அதே மாதிரி தான், அவரும் நம்மள மாதிரி ஒருத்தர் தானே.
அப்ப அடிபட்டோன்னா அந்த இடத்துல அப்படி கை வைக்கிறார். அம்மா அப்படின்னு வலி தாங்க முடியாம கை வைக்கிறார். கை வச்ச மாத்திரம் அந்த ரத்தம் ஒழுகிறது நின்று போகுது, வலி சரியாகுது. அந்த இடத்துல இவர் உணர்றார், நம்ம செஞ்ச தவத்தின் காரணமாக நம்ம தேவைன்னு எதிர்பார்த்த ஹீலிங் பவர் நமக்கு கிடைச்சிருக்கு, அதனாலதான் இந்த அதிசயம் நடந்திருக்கு அப்படின்றத அவர் உணர்றாரு. நம்ம எதிர்பார்த்து எதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருந்ததோ அந்த ஹீலிங் பவர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம உணர்றாரு. இறங்கி தொடர்ந்து மலையிலேருந்து இறங்கி போறார். ஒரு இடத்துல வந்து உட்கார்றாரு, ஒரு சின்ன கடை. 21 நாள் சாப்பிடல இல்லையா, சரி ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில உட்கார்றாரு. ஒரு சாதாரணமான மனிதன் சாப்பிடக்கூடிய அளவுல இருந்து 10 மடங்கு அதிகமா சாப்பிடுறாரு. என்னதான் 10 நாள் சாப்பிடலனாலும் இந்த மாதிரி சாப்பிட முடியாது ஒண்ணு. அப்படி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு வந்து அஃபெக்ட் ஆயிடும்ன்றது ரெண்டாவது. பட் இவருக்கு ரெண்டுமே ஆகலன்றதுதான் உண்மை. ரொம்ப ஆரோக்கியமா நார்மலா சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்காக முற்படுறாரு. அப்ப வந்து அந்த இருந்த கடையோட முதலாளி இருக்கார் இல்லையா, அந்த முதலாளியோட மகள் அந்த கடையில இருந்து வெளியில ஓடி வரா. சின்ன குழந்தை. அந்த குழந்தை வந்து பல்லு வலின்னு அழுதுண்டே வரா. ஒரு சைடு பல்லு வலின்னு அப்படி பிடிச்சிட்டு அழுதுண்டே வெளியில ஓடி வரா. இந்த குழந்தைய பார்த்துட்டு கூப்பிட்ட மிகாயுஷி தன்னுடைய கைகள்னால எங்கம்மா வலிக்கிறது அப்படின்னு ஒரு ஸ்பரிசத்தை அப்படி தடவி கொடுக்குறாரு. அவர் தடவனை மாத்திரம் அந்த குழந்தை அழுகையை நிறுத்திடுது, வலியும் சரியாயிடுதுன்னு சொல்றது. ஸோ இவர் வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கிறார். மிகாயுஷி அவர்கள் தனக்கு கிடைத்த அந்த மிக பெரும் பொக்கிஷம் ஹீலிங் பவர் வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கிறார். தன்னுடைய குருநாதர் கிட்ட போய் சொல்றார், இந்த நடந்த அற்புதங்களை பத்தி எல்லாம் சொல்றார் அந்த ஜென் துறவி கிட்ட. அவரும் வந்து ஆசீர்வாதம் பண்றார், உன் வாழ்க்கையில நீ கேட்ட விஷயம் உனக்கு கிடைச்சிருக்கு, நீ வந்து இதை மேலும் எல்லா மக்களுக்கும் வந்து இதை ஹீல் பண்ணு, உன்னுடைய வாழ்க்கையில நீ இதை வந்து சரி பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றார். இவர் வந்து டோக்கியோல ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி மருந்தில்லா மருத்துவம் ஹீலிங் பண்றதுக்காக நிறைய மக்களை வந்து ஹீல் பண்றார். 1922-23 காலங்கள். 23ல வந்து நமக்கே தெரியும், ஜப்பான் வந்து ஒரு பூகம்ப நாடு இல்லையா. ஒரு பெரிய பூகம்பம் வருது. பூகம்பம் வந்தாலே அங்க சுனாமி. இங்க சுனாமி நமக்கு இது வரைக்கும் ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. ஆனா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் சுனாமின்றதே ஜப்பனீஸ் வேர்டு தான். பெரிய ஆழி பேரலை அப்படின்றது அர்த்தம். அந்த அலைகள் வந்து அப்பப்போ வரும், பூகம்பம் வந்தாலே வரும் அப்படின்றது அங்கத்தோட நிலைமை. அந்த மாதிரி ஒரு பெரிய பூகம்பம், ஒரு சுனாமி வருது. பல மக்கள் பாதிக்கப்படுறாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுறாங்க, உடல்நிலை சீரழியுது. அந்த இடத்துல இவர் வந்து உணர்றாரு, இது வந்து இந்த கலை, அரிய கலை என்னோட மட்டும் இருக்கக்கூடாது, இதை நான் மென்மேலும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும், முடிஞ்ச வரைக்கும் ஹீலர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் இது பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்டு மெத்தட் அதை வந்து கொண்டு வர்றாரு. எப்படி வந்து இதை பிரயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய தியானத்தின் மூலியமா சில சிம்பிள்ஸை வந்து கிரகிச்சு அந்த சிம்பிள்ஸை வந்து விஷுவலைஸ் பண்ணி அந்த சிம்பிள்ஸை கொண்டு வர்றாரு. இந்த சிம்பிள்ஸ் ஹீலிங்காக யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெத்தட், ஸ்டாண்டர்டு மெத்தடை வந்து ஃபார்முலேட் பண்றாரு. இந்த மெத்தடை வந்து ஃபர்தரா சொல்லிக் கொடுக்குறாரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நிறைய பேருக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. நிறைய பேர் ஆர்வமா இதை வந்து கத்துக்கிறாங்க. ஏன்னா மனித குலத்துக்கு மருந்து இல்லா மருத்துவம் நிறைய பேரோட வாழ்க்கையையும் உடல்நிலையும் மாத்துது, நிறைய பேருக்கு வந்து இது உபயோகமா இருக்குதுன்றதுனால மக்கள் ஆர்வத்தோட வந்து கத்துக்கிறாங்க. இந்த முறைக்கு வந்து அவர் பேர் வைக்கிறது வந்து யூஷி ரெய்கி ரியோ அப்படின்னு பேர் வைக்கிறாரு. யூஷிஸ் மெத்தட் ஆஃப் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி அப்படின்றது அதுக்கு அர்த்தம். ஸோ ரெய்கி அப்படின்னா என்னன்னா, ரெய் அப்படின்றது காட்ஸ் விஸ்டம், அதாவது இறைவனின் சித்தம். கி அப்படின்றது ஒரு சாக்ரெட் எனர்ஜி. இதை சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்சல் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். பிரபஞ்ச பேராற்றல், அதுதான் இந்த ரெய்கி, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதுக்கான பேர் வந்து இப்படி டேர்ம் பண்றாரு. ஸோ இந்த ரெய்கில வெவ்வேறு லெவல்ஸும் அவர் வந்து ஃபார்முலேட் பண்றாரு. அதாவது முதல் லெவல் ரெய்கி லெவல் 1, அப்படி டிகிரி 1ன்றது ரெய்கியோட பேசிக்ஸ், அதை பத்தின டெக்னிக்ஸோட பேசிக்ஸ் சொல்லித்தரது. லெவல் 2 அப்படின்றது ஹீலிங் டெக்னிக். அந்த சிம்பிள்ஸ் அவர் ஃபார்முலேட் பண்றாரு இல்லையா, அந்த சிம்பிள்ஸை பிரயோகப்படுத்தி எப்படி நம்ம வந்து இன்னொருத்தரை ஹீல் பண்ண முடியும், எப்படி டிஸ்டன்ஸ் ஹீலிங் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த ஃபார்முலேட் பண்றது ரெய்கி லெவல் 2. லெவல் 3 அப்படின்றது மாஸ்டர், கிராண்ட் மாஸ்டர் சிச்சுவேஷன், கிராண்ட் மாஸ்டர் லெவல். இதுல வந்து நம்ம எப்படி இன்னொருத்தருக்கு அட்யூன்மெண்ட் கொடுக்கறது, எப்படி இன்னொருத்தருக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது, மற்றவர்களுக்கு இந்த ரெய்கி கலையை எப்படி அட்யூன்மெண்ட் கொடுத்து சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்ற மெத்தடு தான் கிராண்ட் மாஸ்டர் லெவல் 3 ஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் லெவல்ஸ் வச்சு அவர் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. இதுல வந்து அவருடைய இந்த டோக்கியோ கிளினிக்ல நிறைய பேர் வந்து பயன்பெற்று போறாங்க. இது இல்லாம அவருடைய மாணவர்கள்ல ஒருத்தர் குறிப்பிடத்தக்க ஒரு ஈடுபாடோட இருக்கார். அவர் பேர் வந்து ஹயாசி அப்படின்ற ஒருத்தர். இவர் வந்து ஒரு ரிட்டையர்டு நேவல் ஆஃபீஸர். இவருக்கு இந்த ஹீலிங் டெக்னிக் மேல இன்ட்ரெஸ்ட் வந்து
நம்ம யூஷி ரெய்கி ரியோ மெத்தடை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகா யூஷி அவர்களுடைய கிளாஸஸ் அட்டன் பண்ணி கத்துக்கிறார். ஒரு மிகுந்த ஈடுபாடோட இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான மாணவனா மாறுறார். இவர் கத்துக்கிட்டு நிறைய பேருக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறார். இவர் நிறைய கிளினிக்ஸ் வந்து டோக்கியோல திறக்கிறார். நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்குறார். யாரு? சுஜிஹாரோ ஹயாஷி அப்படின்றவர். இவரு மிகா யூஷி சொல்லி கொடுத்த மெத்தடை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி அதே மெத்தடை தான் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாரு. என்னதான் ஏன்ஷியன்ட் ஹீலிங் டெக்னிக்ஸ் நிறைய இருந்தாலும் வேறு பலதரப்பட்ட முறைகள், சில வந்து கூடுதல் உபகரணங்களை யூஸ் பண்ணி ஹீல் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ்லாம் நிறைய வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல இருந்தாலும் மிகா யூஷி சொல்லி கொடுத்த மெத்தடை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி மற்றவங்களுக்கு அதை அப்படியே சொல்லி கொடுத்துருக்காரு. யாரு? சுஜிரோ ஹயாசி அப்படின்றவர். இவர்கிட்ட லேட்டர் 1930s டக்காட்டா அப்படின்ற ஒரு அமெரிக்க ஜப்பானியர், அதாவது அவருடைய தாய் தந்தை வந்து ஜப்பான்ல செட்டில் ஆகி அங்க பிறந்த ஒரு அமெரிக்க ஜப்பானியர் தான் ஹவாய் டக்காட்டா அப்படின்றவங்க. அந்த ஹவாய் டக்காட்டா அப்படின்றவங்க தன்னுடைய உடல் பாதிப்புகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக இந்த சுஜிரோ ஹயாசி கிளினிக்கு வராங்க. இந்த ஹீலிங் வந்து எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல பலன் இருக்கு. மனதளவுலையும் நல்ல புத்துணர்ச்சியோட ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு இதுல வந்து ஒரு ஆர்வம் வருது. இதை நம்மளும் கத்துக்கணும், நிறைய பேருக்கு இதை வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னு கத்துக்கிறாங்க. ஒரு சிறந்த மாணவரா வந்து தேர்ச்சி பெறாங்க. இவங்களாலதான் இந்த ரெய்கி டெக்னிக் வந்து டோட்டல் வெஸ்டர்ன் வேர்ல்ட்ஸுக்கே வந்து கொண்டு போறாங்க. யூஎஸ், யூகேன்னு சொல்லிட்டு பல இடத்துல வந்து கிளினிக்ஸ் ஓபன் பண்ணி பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு மென்மேலும் இந்த ரெய்கி போய் சேர்றதுக்கான ஒரு மூல காரணம் வந்து இந்த ஹவாய் டக்காட்டா அப்படின்ற ஒருத்தங்க தான். ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான கலை, யூனிவர்சல் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மன அமைதியற்ற நிலை, உடல் பாதிப்புகள், இதை வந்து சரி செஞ்சுக்க முடியும் அப்படின்னா அதை ஏன் நம்ம கத்துக்க கூடாது, அதை ஏன் நம்ம வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம எல்லாருமே யோசிக்கணும். இந்த ரெய்கி அப்படின்ற விஷயத்துல மிகா யூஷி அவர்கள் சொல்லக்கூடிய 5 அடிப்படை தத்துவங்கள், இதை பேஸ் பண்ணி தான் இந்த முழு ரெய்கியே இருக்கு. அது என்ன அப்படின்னா, முதல்ல, இன்று ஒரு நாள் மட்டும் நான் நன்றி உணர்வுடன் இருப்பேன். நான் என்ன செஞ்சாலும் எல்லாத்துக்கும் நன்றி உணர்வோடு இருப்பேன். எல்லா உயிரினங்களுக்கும் நான் இன்று ஒரு நாள் மட்டும் நன்றி உணர்வோடு இருப்பேன். இன்று ஒரு நாள் மட்டும் எதற்காகவும் நான் கவலைப்பட மாட்டேன். கண்டிப்பாக எதற்காகவும் நான் கவலைப்பட மாட்டேன். இன்று ஒரு நாள் மட்டும் யார் மீதும் நான் கோபம் கொள்ள மாட்டேன். எதற்காகவும் யார் மீதும் நான் கோபம் கொள்ள மாட்டேன். இன்று ஒரு நாள் மட்டும் நான் செய்யும் அனைத்து வேலைகளையும் முழு ஈடுபாடுடன் நேர்மையுடன் செய்வேன். இன்று ஒரு நாள் மட்டும் அனைத்து ஜீவராசிகளிடம் கருணையாக இருப்பேன். இந்த 5 அடிப்படை தத்துவங்களை உள்ளடக்கியதுதான் இந்த ரெய்கி டெக்னிக். இந்த 5 அற்புதமான விஷயத்த நம்ம வாழ்க்கையில நம்ம பின்பற்றினோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒரு உன்னதமான மாற்றம் வர்றத நம்ம உணர முடியும். உங்களுக்கு தெரிந்த ஒரு ரெய்கி கிராண்ட் மாஸ்டர் கிட்ட இந்த அற்புதமான கலையை நீங்க கத்துக்கிட்டு உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பயன்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. இந்த மாதிரி ஒரு அற்புதமான கலை, இந்த அற்புதமான கலையை ஒரு முழு வடிவம் கொடுத்து மனிதகுல மேம்பாட்டிற்காக கொடுத்த ஒரு மகான் தான் மிகா யூஷி. இந்த மிகா யூஷி அவர்கள் 1836 ஆகஸ்ட் 15 பிறந்து 9 மார்ச் 1926 இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருக்கார். அவர் வாழ்ந்த இந்த குறுகிய காலகட்டத்திலையும் நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் மனிதகுல மேம்பாட்டிற்காக மட்டுமே செலவு செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கை சீர்படுறதுக்காக இந்த அற்புதமான கலையை நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காரு. அவருடைய ஆன்மாவிற்கும் அவருக்கும் நம்மளுடைய சிரம் தாழ்ந்த நன்றி உணர்வை நம்ம செலுத்துவோம். இந்த அற்புதமான கலையை நம்ம எல்லாரும் கத்துக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கும் நம்ம சுற்றி இருக்கிறவருடைய நன்மைக்காகவும் பயன்படுத்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்க. இது உபயோகமா இருக்கு, எல்லாருக்கும் பயன்படும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்களுடைய தெரிஞ்சவர்கள், புரிஞ்சவர்கள், அறிஞ்சவர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். சுகமே சூழ்க. நன்றி.